MC சம்பத் அவர்கள் கடலூர் மாவட்டம். அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் அண்ணன் NR சிவபதி அவர்கள் திருச்சி. அடுத்ததாக மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருப்பூர். அடுத்த மாவட்ட கலை செயலாளர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் விருதுநகர். அடுத்த முன்னாள் MLA கோவிந்தசாமி அவர்கள். அடுத்த ஆணிமுத்து அவர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமநாதபுரம் மாவட்டம். அடுத்ததாக முதுகுளத்தூர் முன்னாள் MLA அண்ணன் முருகன் அவர்கள். அடுத்து வி பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் MLA. சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் உள்ளிட்ட ex-MLA-க்கள் சுமார் 10 பேர் தாவேகாவில் இணைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இது குறித்த கூடுதல் விவரங்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் மற்றும் அதிமுக முன்னாள் MLA-க்கள் 10 பேர் மற்றும் அதிமுகவிலிருந்து பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் எல்லாருமே இந்த தினம் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறாங்க. சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் இந்த இணைப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. தாவேகாவினுடைய பொதுச் செயலாளரும் அமைச்சருமான திரு எம் ஆனந்த் மற்றும் முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய திரு ஆதவர்ஜுனா மற்றும் அரியபூஷன், வெங்கட்ரமணன் உள்ளிட்டோர் இந்த இணைப்பு நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தாங்க. தொடர்ந்திருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்கள் அனைவருக்கும் வரவேற்று ஒவ்வொரு அமைச்சர்களாக பேசிய காட்சிகளை பார்த்தோம். அதுல குறிப்பாக திரு ஆதவர்ஜுனா பேசும்போது, மாற்றுக் கட்சிக்கு நீங்கள் வந்ததாக நீங்கள் எண்ண வேண்டாம், தாய் கழகத்துக்கு தான் நீங்கள் வந்திருப்பதாகவே நாங்கள் உணர்கிறோம். அனைவருக்கும் இந்த கட்சியில உரிய மரியாதை கொடுக்கப்படும். இந்த கட்சியில அனைவரும் சமமாக தான் பார்க்கப்படுவார்கள். எனவே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எந்த விதத்திலும் மரியாதை குறைவாக நடத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்காது. அனைவரும் இந்த சமமாக தான் பார்க்கப்படுவார்கள் என்று அவர் பேசியிருந்தார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக திரு ஆதவர்ஜுனா விமர்சித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ச்சியாக பேசிய திரு என் ஆனந்தும் அனைவரையும் வரவேற்று பேசினார். தொடர்ந்து உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் கடம்பூர் ராஜு, NR சிவபதி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே கட்சியில இணைந்ததற்கு பிறகு அவர்களுடைய நன்றியை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு தெரிவித்திருந்தாங்க. இந்த தினம் கட்சியில இணைந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய பட்டியலை பார்க்கும்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு என்ற தினம் கட்சியில இணைந்திருக்கிறார். அதே போல முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், NR சிவபதி உள்ளிட்டவர் இணைந்திருக்கிறாங்க. சிவகங்கையில் இருக்கக்கூடிய சேர்மன் பொன்மணி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். அதிமுகவில் இருக்கக்கூடிய சேர்மனாக இருக்கக்கூடிய பொன்மணி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு கோவிந்தசாமி என்ற தினம் கட்சியில இணைந்திருக்கிறார்.
சங்ககிரி தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜ், அதே போல வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ ராஜமுத்து மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னாள் எம்எல்ஏ இருக்கக்கூடியவர்கள் மான்ராஜ் உள்ளிட்டோர் வந்து கட்சியை இணைந்திருக்கிறாங்க. கலசப்பாக்கம் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு கலசப்பாக்கம் பன்னீர்செல்வமும் இன்று தினம் கட்சியில இணைந்திருக்கிறார். சிவகாசி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ராஜவர்மன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இன்று தினம் கட்சியில வந்து இணைந்திருக்கிறாங்க. கட்சியில இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் அமைச்சர்கள் திரு வெங்கட்ராமன், மரியவில்சன் மற்றும் என் ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் வந்து வரவேற்று பேசினாங்க. இந்த தினம் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை அவர்கள் வந்து கட்சியில இணைந்திருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த 2 வாரத்துக்கு முன்னர் கூட அதிமுகவில இருந்து முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே சிலர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது வந்து குறிப்பிடத்தக்கது. இதே போல அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததும் வந்து குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் மாற்று கட்சிக்கு வந்து இடம்பெயர்ந்து வருகிறாங்க. அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வந்தக்கூடிய காரணத்தினாலையும் அதே போல கட்சியினுடைய எதிர்காலம் நல்ல நிலையில் இல்லை, கட்சியில வந்து பிளவு ஏற்பட்டு இருக்கிறது, உறுதியான ஒரு தலைமை இல்லை போன்ற இந்த குற்றச்சாட்டுகள் சில விமர்சனங்களை முன்வைத்து பலர் வந்து மாற்று கட்சிக்கு வந்து இடம்பெயர்ந்து வராங்க. பெருமளவுல அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருவதுதான் பார்க்க முடிகிறது. தேர்தல் வெற்றிக்கு பிறகு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள், அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில அதிமுக இருக்கக்கூடிய இந்த பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் லெவல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்தந்த மாவட்டத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையிலேயே தங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டு சமூக வலைதளத்துல இந்த செய்தியை பதிவிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை கடந்த 3-4 வாரங்களாகவே நம்ம வந்து பார்த்து வருகிறோம். முக்கிய நிர்வாகிகளாக இருப்பவர்கள் வந்து அவ்வப்போது பணியர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய இணைப்பு நிகழ்ச்சியை வந்து தங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைத்துக் கொண்டிருக்கிறாங்க. தேர்தல் வெற்றிக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிந்த நிலையில ஒரு கட்டத்துல வந்து அணிகள் வந்து மீண்டும் ஒன்று இணைந்தது. ஆனால் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று அவர்கள் வந்து இணையவில்லை. மாறாக அவர்கள் வந்து தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த கையோடு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டாங்க. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரகதம் குமரவேல், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற திருமதி சத்யபாமா, அதே போல அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் விசுத்தி சுப்பையா மற்றும் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற திரு ஜெயக்குமார் உள்ளிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைந்தார்கள். விசுத்தி சுப்பையா தமிழக வெற்றி கழகத்துல இணைந்த போது அவரோடு சேர்ந்து அதிமுக நிர்வாகிகள் பலரும் தங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார்கள். அந்த இணைப்பு நிகழ்ச்சி கடந்த 2 வாரத்துக்கு முன்னர் நடைபெற்றது. 2 வாரமாக சற்று ஓய்வு எடுத்த இந்த மாதிரி எந்த விதமான இணைப்பு நிகழ்ச்சியும் இல்லாத நிலையில் இருந்த நிலையில இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்று இருக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய இந்த காட்சிகளை வந்து பார்க்கிறோம். குறிப்பாக கொங்கு மண்டலம் என்பது அதிமுக ஒரு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மண்டலமாக பார்க்கப்படுகிறது. எப்போதுமே தேர்தல் வெற்றியை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு எப்போதுமே தேர்தல் வெற்றி என்பது அதிகமாக இருக்கும். அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மண்டலமாக கொங்கு மண்டலம் இருக்கும். ஆனால் அந்த கொங்கு மண்டலத்திலிருந்து வெற்றி பெற்ற பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயக்குமார் முதலாவதாக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்கிறார். ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல ஒரு முக்கிய பதவியாக இருந்த திரு செங்கோட்டையன் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடியே டிசம்பர் மாதத்திலேயே அவர் வந்து அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது வந்து குறிப்பிடத்தக்கது. அவரை முன்வைத்து அவரை ஒரு மையமாக வைத்துதான் அதிமுகவிலிருந்து பலர் வந்து தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டு வரக்கூடிய இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் வந்து பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில தான் இன்றைய தினமும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அதிமுகவிலிருந்து பலர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல தங்களை வந்து இணைத்துக் கொண்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் அவர்கள் வந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, கட்சி வந்து தற்போது வளர்ச்சி பாதையில செல்லவில்லை, அதிமுக தற்போது வளர்ச்சி பாதையில செல்லவில்லை, உறுதியான ஒரு தலைமை இல்லை, கட்சியில வந்து பல்வேறு பிளவுகள் இருக்கிறது, கோஷ்டி பூசல்கள் இருக்கிறது, தங்களுக்கு வந்து உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை, தங்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என்பதெல்லாம் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்கிறோம். சற்று நேரத்துக்கு முன்னர் கூட இந்த இணைப்பு நிகழ்ச்சியில உடுமலை ராதாகிருஷ்ணன் பேசும்போது தங்களுக்கு வந்து உரிய மரியாதை வழங்கப்படாமல் இருந்தது என்ற அந்த ஒரு கருத்தை வந்து பதிவு செய்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்திலே இன்றைய தினம் நாங்கள் வந்து இணைந்திருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் பல்வேறு பதவிகளை எல்லாம் பார்த்து விட்டோம். வாரிய தலைவரிலிருந்து எம்எல்ஏவிலிருந்து அமைச்சர் என்ற பல்வேறு பொறுப்புகளை எல்லாம் நாங்கள் பார்த்து விட்டாகிவிட்டது. ஆனால் தற்போது நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துல வந்திருக்கிறோம். எங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தால் போதும். இனி வரும் காலத்துல வரக்கூடிய தேர்தல்கள்ல நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய
வெற்றிக்கு வந்து நாங்கள் உறுதியாக ஒன்றிணைந்து உழைப்போம் என்று எல்லாம் நாங்கள் செய்தோமோ அதே போல தமிழக நாங்கள் செய்து கொடுப்போம் என்று திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் பேசியதை வந்து பார்த்தோம். இதேதான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாக திரு என்.ஆர். திரௌபதியும் பேசினார், திரு கடம்பூர் ராஜுவும் பேசினார். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் வந்து அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வரக்கூடிய அந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதிலும் முக்கியமாக இன்று ஒரே நாளில் 4 முன்னாள் அமைச்சர்கள் இன்று அதிமுகவில் இருந்து விலகி தற்போது தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்கிறாங்க. இணைப்பு விழாவு தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வந்திருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்கள் அனைவரையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளும் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரவணைத்து தற்போது அவர்களை வந்து கட்சியில இணைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அமைச்சர் திரு என். ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜனா மற்றும் மரியவில்சன் மற்றும் வெங்கட்ராமன் உள்ளிட்ட அமைச்சர்கள் எல்லாம் இந்த இணைப்பு நிகழ்ச்சியில வந்து பங்கேற்று இருந்தாங்க. ஒவ்வொரு அமைச்சராக அதிமுக நிர்வாகிகளை வந்து வரவேற்று பேசினாங்க. அதுல ஆதவர்ஜனா பேசும்போது மாற்று கட்சிக்கு வந்ததாக நீங்கள் எண்ண வேண்டாம், இது வந்து ஒரு தாய் கட்சியாக என்று உணருங்கள். அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் வெவ்வேறு கட்சிகள்ல இரண்டும் ஒரு கட்சி தான். திமுகவை உறுதியாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி தான். மதுரையில நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநாட்டின் போது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் பேரறிஞர் அண்ணாவை தான் முன்வைத்து திரு விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் வந்து பேசினார். எப்போதுமே ஜெயலலிதா மீது மிகுந்த ஒரு மரியாதையும் மதிப்பும் கொண்டிருப்பவர் தான் திரு விஜய் அவர்கள். இந்த அடிப்படையில அதிமுக உறுப்பினர்கள் அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதை திரு விஜய் அவர்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார் என்று ஆதவர்ஜனா பேசியதை வந்து பார்த்தோம். தேர்தல் வெற்றிக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுவிடக் கூடாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை வந்து முன்னெடுத்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான், அதற்கு உடன்படாமல் தான் பல்வேறு அதிமுக நிர்வாகிகள் தற்போது அந்த கட்சியில் இருந்து விலகி தற்போது மாற்று கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மாற்று கட்சிக்கு வந்ததாக நீங்கள் யாரும் எண்ண வேண்டாம். நீங்கள் தாய் கட்சிக்கு தான் வந்திருப்பதாகவே நீங்கள் உணருங்கள். நாம் எல்லாருமே ஒன்றுதான், நாம் இணைந்து பணியாற்றுவோம் என்று திரு ஆதவர்ஜனா பேசினார். அதே போல திரு என். ஆனந்த் அவர்களும் அனைவரையும் வரவேற்று பேசினார். இது வந்து ஒரு குடும்பமாக நாம் வந்து செயல்படுவோம், இது எல்லாருமே சமம்தான். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்வார் என்று திரு என். ஆனந்த் அவர்களும் பேசியது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.